விஜய் அவர்கள் 2026 கட்சி நோக்கி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் 2026 நோக்கி நாங்க எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2024 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாசம் இருக்குமா? 6 months முன்னாடியே நான் 2026 இலக்காக வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அப்போ நீங்கள் பத்திரிக்கை படிக்கிறதில்ல, இரட்டடிப்பு செய்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் உட்காந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை. நான் பத்திரிகை நடத்தியிருந்தேன்னா, நான் சேனல் நடத்தியிருந்தேன், அந்த செய்தி டெய்லி வந்துடும். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு எங்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்பயும் அதான் தொடருது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும். ஏன்னா 2026 தான் இலக்குன்னு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவர் இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லும். திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே. திமுக தரப்புல வரல. திமுக தரப்புல வரல. திமுக தரப்புல வரல. பஸ் அதான் திமுக தரப்புல வரல. வேற சொல்லுங்க பஸ், கேளுங்க. வேற எதுவும் இருக்கா கேளுங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? யார் மேல? நீங்க அதான் பத்திரிகை படிக்கிறது பாஸ். நான் எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார். அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன். தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்போ போய் போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம். டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கணும். அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்கறது 2 பேர் பேசிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க. எங்களை கேட்கும் போது நான் சொல்லுவோம். நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள். மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு. நான் நல்லபடியாக பார்த்துட்டேன். மதவாதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ற யார் பண்றா? யார் கேட்கணும்னே தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க. சரி, அதானே ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்றாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க. அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு. படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். இங்க வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்கு. பஸ் இடைக்கால பட்ஜெட் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் 14 lakh ஆல்ரெடி நம்ம டெபிசிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் சிந்தனையோடு செயல்படுகிறார் என்று என்னுடைய கருத்து. மற்றவர்கள் கருத்து சொல்லும் இருக்க கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும்? களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996 ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு
சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னோட உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்க பாப்பீங்க, ஒரு நாள் நான் வந்து எங்க போய் உட்காரணும் அங்க உட்காருவேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இல்ல, தமிழகத்தில் எங்க வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலாம் தான் சொல்றாங்க. அதான் 15 நாள் காத்திருங்கள் சொல்கிறேன். அது நான் அனுப்புற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில் கண்ணாட்டி வழியில் பயம் இல்லையா, அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அவங்க பார்த்துட்டு போவாங்க. அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம். அதுக்கு நான் என்ன கருத்து சொல்றது? அப்போ எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு, போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டீங்களா கருத்து? சமத்துவ மக்கள் கட்சியினர் அதிகமாக வந்து பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறதா நல்ல செய்தி. அது பார்ப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நீங்க தான் கேட்டீங்க, ஆர்வமாக கேளுங்க. எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான். அதனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன். நான் சமத்துவ கட்சியின் தலைவன். அதனால் எல்லாரும் சமம் நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஒருவேளை நான் முடிவெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு 5 தொகுதியே கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க, அப்போ நிச்சயமா எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்காரு, இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு பிரஸை சந்திச்சு கேமரா வந்து என் பின்னாடி வச்சு, தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை. நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் யாரும் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களா இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாலே அப்படி கிடையாது. சரி, எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறையா பண்ணியாச்சு. ரசிக மன்றம் காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கு தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்குலாம் அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா, இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றேன். நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன். எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு வந்துடும் இல்லை செய்தி, அதனால சொல்கிறேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு கலைஞர் கொடுத்துருப்பார். அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கும். இப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன், பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன். 15ஆவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு. பீட்டர் அல்பான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க. என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானுமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன். 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன். கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும். ப்ரூவ் பண்ற நிலைமையில நான் இல்லை. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம், சரத்குமார் இஸ் a leader, ட்ரூ லீடர்னு தெரியும். கண்டிப்பா குறைகளை மாற்றிக்க முடியாது, குறைகளை நிறைவு செய்யலாம். குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன். எதுவுமே தவறு கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனிதர்கள் மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதை பார்க்க வேண்டும்.
அவர் புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை 15 நாளுக்கு பிறகு சொல்கிறேன், 15 நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு சொன்னா, குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல்வது யாரும் மிகையாகாது. அவர் தான் உண்மையிலே மோஸ்ட் பாப்புலர் லீடர். எதனாலனா அவருடைய செயல்பாடுகள். இப்ப பிப்ரவரி 14ஆம் தேதி நடக்காத ஒரு காரியம், யுஏஇல அபுதாபியில கோயில் கட்டுறாங்க 70 ஏக்கர்ஸ்ல. அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய பரஸ்பர உறவுகள் தான். அப்ப வேர்ல்ட் லெவல்ல மோடி ஹஸ் பிகம் a கிரேட் லீடர். இந்தியா பொருளாதார அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான். அதை நான் சொல்ல தைரியமா சொல்லுவேன். அதனால பிஜேபி கூட சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறேனா இல்லையா என்பதை 15 நாட்களுக்கு முடிவு பண்ணும். சரி, ஆமாங்க, நான் நேரில் பார்த்ததை சொல்றேன். இதே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்ற ஒரு இது அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். அந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன். என்ன சொன்னா, நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் முதல்ல எடுப்பாங்க. இந்தியன் தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏஷியனோட கிட்ட ஒரு சர்வீஸ் பண்ண கூட வரமாட்டாங்க. அப்புறம் நம்ம பணபலம் இருந்தால் சரி வாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மரியாதை கொடுப்பாங்க ஒழிய, இன்னைக்கு வெளிநாடு பயணம் போது when they see an Indian they come and service you. அப்ப உயர்ந்ததுக்கு காரணம் யார்? மோடி என்று நான் சொன்னேன். இன்னைக்கு ஆமா, இந்தியாவுக்கே மரியாதை வந்தா இந்தியா நாட்டின் பிரதமர் யாருன்னு தான் பாக்குறாங்க. that needs a face. இப்ப புரட்சி தலைவி இருக்கிறாங்கன்னா புரட்சி தலைவினால் ஏடிஎம்கே இல்லாத புரட்சி தலைவி இல்லாம ஏடிஎம்கே சிந்திச்சு பார்க்க முடியாதுல்ல. இப்ப வந்தவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபேஸ். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நீட்ஸ் அ ஃபேஸ். அந்த முகம் இருந்தால்தான் அந்த யார் இவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிதான் பார்ப்பாங்க இல்லையா. ஒட்டும் இந்தியாவின் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் பிரதமர். தமிழகத்துல பாஜகவோட சேர்த்து எந்த கட்சி வந்தாலும் அது வெற்றி பெறாது. பாஜகவோட கூட்டணி வச்சுதான் போன இந்த 2021 எலெக்ஷன்லயே ஏடிஎம்கே தோத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய இது எல்லாமே பாஜக ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. இது இல்ல, தோல்வி உற்றார்கள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தானே. இப்போ அவங்க கூட பயணிச்சனால் தோல்வி உற்றார்கள் அவங்க நினைத்துக் கொண்டால் அவங்க அந்த முடிவுல தான் அவங்க போகணும். நான் என்ன சொல்றேன்னா, நான் முடிவு எடுக்கிறேன், நல்ல முடிவு எடுக்கிறேன். நான் இன்னைக்கு இவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கிறதால் அது மோடி அவர்களால் தான் சொல்றேன். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவர் அவர் தானே. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர். வித்தவுட் ஹிம் எங்க யார் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இந்தியாவை? தட் இஸ் காட் எ பர்சன். அதான் எலெக்டட் பாடி தானே. அப்ப பாராளுமன்றத்தில் இருக்காரு, அவர் தான் நாட்டின் பிரதமர். நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி. இப்ப அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி தேர், அந்தந்த பர்டிகுலர் நாட்டில். ஆனா நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான் the face of India. The face of India is respected throughout the world. The face has to be respected. The person has to be respected. அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன். அவ்வளவுதான். அது அந்த கூட்டணிலாம் இல்ல. பஸ் அந்த கூட்டணி நான் போகல. அதை நான் சிந்தித்து கூட பார்க்கல. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நான் பண்றதுக்கான தயார் நிலையில் அது நடந்த சூழல் வேறு. அதனால அந்த முடிவு எடுத்தோம். இப்ப அந்த மாதிரி சூழல் இல்லை. மோடி டெய்லி என்ன பண்றான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது என் வேலையை மட்டும் கிடையாது. என்ன நடக்குது, நீங்க வட மாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையான்னு அலசுவது உங்களுக்கே தெரியும். என்னையா கேட்குறீங்க? நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் என்ன கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்க தான் செய்யும். எவ்ரிவேர் there'll be a problem. How you solve the issue, how you go ahead with the problem, எப்படி சால்வ் பண்றீங்க தான் முக்கியம். அதனால மத நல்லிணக்கத்தை ஒன்றாக எல்லாம் இருக்கணும்னு எல்லாரும் பாடுபடணும்னு நினைக்கிறவனா, அதனால அப்படி நடக்கும்போது அவர்கள் தட்டி கேட்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும். அவ்வளவுதான். சமத்துவ மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு இலக்கு உண்டா? தனித்துவமா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம். இல்ல உலகத்துல என்ன வேணா நடக்கலாம். உறுதியோட பயணிச்சா ஆமா முயல் கதை தானே. ஆமா எப்படி ஜெயிச்சிச்சு? முயலுக்கு ஆஹா நான் தான் வெற்றி பெறுவேன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆமா போயிருச்சு இல்லை. அதனால நான் ஆமேன்னு என்ன சொல்லிக்கல. ஆனால் முயற்சி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், போய் எல்லை அடைய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக வரும் நான் சொல்றேன். வளர்ந்துருக்காங்களா? வளர்ந்துருக்காங்க. நீங்க சின்னத்தை பத்தி சொல்கிறீர்கள், நான் அவர் வளர்ச்சியை பத்தி சொல்கிறேன். வளர்ந்துருக்கிறார். அதான் டெய்லி அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. பிரிலிம்ஸ்ல வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்க பதில் இருக்கணும்னு சொல்ல அரசியல் போறீங்களாம் சொல்லியிருக்காரு. ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ் நீங்க போடுறீங்களே,
அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு தானே வராரு. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் யார் நியூஸ் தேன் பிஃபோர். தமிழிசை அவர்கள் இருக்கும்போது செய்தியில் இருந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டு இருக்காங்களே, வந்து எல்லாருக்கும் ஈடு கொடுத்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். உதயநிதி பேசக்கூடிய பேச்சு அண்ணாமலை பச்சையா விமர்சனம் பண்றாங்க, பழுப்படாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அது உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும். இல்லை அவர் தான் பதிலடி கொடுக்கணும். அது பதிலடி அந்த இதுக்குள்ள நான் போகல. ஏன்னா நான் வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து சிந்தித்து எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு மை அட்வைஸ் உட் பி எல்லாருமே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம், எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்காம. அது மட்டும் அரசியல் அல்ல, மக்களுக்காக நம்ம வந்து பயணிக்கிறோம். அந்த மக்களுக்கான சேவையை செய்வதில் முற்படுவோம் தான் நான் நினைப்பேன். அதான் இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து இங்கே வந்துச்சு, எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர் சொன்னார், இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு கலெக்டர் சரியாக செயல்படல, ஃபண்டெல்லாம் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னால் நடைமுறை சாத்தியம் அல்ல. அப்போ நீங்கள் கலெக்டரை உட்காந்து பேசி, எதனால நான் கேட்குறோம், இந்த பகுதிக்கு நீ கொடுக்காம இருக்கீங்க, அவங்கள கலந்து பேசி அவர் கூட. ஏன்னா இது ஒரு சிஸ்டம், வி ஹேவ் டு கெட் இன்டு த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் ஆளுநர் தூக்கிட்டா வேறு ஆளுநர் தான் வருவாங்க. டெமோக்ராட்டிக்லி அதான் நடக்கும் அடுத்தது. ஸோ அந்த ஆளுநரையும் பிடிக்காது, அவரையும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் குற்றச்சாட்டு வச்சுட்டா கலெக்டரை மாற்றிட்டே இருப்பீங்களா? இல்லை, முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். நன்றி, ரொம்ப நன்றி தலையா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கருத்தை ஏற்றுக்கிட்டேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா அந்த காலத்தில் நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னை வந்து தொடர்ந்து 1996 இந்த பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கலை உலகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். பொள்ளாச்சியில் போய் கேட்டு பாருங்கள், கோபிச்செட்டி போய் பாருங்கள், சகோதரர் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள், மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. திரைப்படத்தில் வந்து அதிகமாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, அவன் பணம் வேணல அரசியல் கட்சி நடத்துறதுக்கு. எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே பாஸ், என்கிட்ட பணமாக கொடுத்து வச்சிருக்காங்க. நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கட்சி நடத்தணும், பொது வாழ்க்கையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ண. என் அரசுக்கிட்ட நிறைய கட்சி நான் 30,000 கோடி வச்சிருக்கேன். அவளை இல்லையா என்கிட்ட, அவளை இருந்தால் அள்ளி வீசி இருப்பேன்ல, அது கூட இருக்காது, 2 நாளில் தொலைச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான். வாய்ப்பு கொடுத்து பாருங்க, தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான். இந்தியா கூட்டி உடஞ்சிட்டே இருக்கு பாஸ். இல்ல ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்ல. See, that is the point of discussion ஆயிப்போச்சுல. இப்போ உறுதியாக இருக்காங்கன்னா யாரும் புரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன்லாம் வந்துருக்கும். இப்போ அவர் பிரிஞ்சிடுறாரு, அப்புறம் ராஞ்சியில் ஒரு கைது அப்படின்னு சின்ன ஒரு கலக்கம் வருதுல எல்லாருக்கும். will it holdன்றது தெரியல. Machiavellian சொல்லலாம். They are intelligent people. They are trying to rule the country. They want to do something for the country. அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க? இது அவங்க தான் பண்ணாங்க எப்படி சொல்ல முடியாதுல்ல. யூகம் தானே, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டிருக்கு. யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் எவ்ரி பார்ட்டி வாண்ட்ஸ் டு வின் இல்லையா. நாளைக்கு வந்து 500க்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். ரொம்ப நன்றி பாஸ், தேங்க்யூ.